அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இந்த மூலிகை பேர் கல்கரைச்சி. ஆனால் நிறைய இடத்துல சர்க்கரை வேம்பு இதுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வேம்பு என்பது ஒரு பெரிய மரம். அதில் பழம், பூ எதை சாப்பிட்டாலும் கற்கண்டு போல் இனிக்கணும் அப்படின்னா தான் அது சர்க்கரை வேம்பு. அது இந்த பகுதியில் இல்லை. ஆனால் குற்றாலம் பகுதியில் ஒரு சில இடங்களில் இருக்கதா என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காங்க. சர்க்கரை வேம்பு ஒரு பெரிய காய்கள் மரம். ஆனால் இந்த சர்க்கரை வேம்பு இது செடி, அது மரம், இது செடியணும். இது 6 சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மென்று போய் சுவைச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த சுவையில் எல்லாம் சுவையும் தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பூ வெண்மை நிற பூ தான் பூக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெண்மை நிற பூக்கள் சம்மந்தப்பட்டதுமே மூளை சம்மந்தப்பட்டது அத்தனையுமே சமப்படுத்தணும்னு சொல்லி. நரம்பு தளர்ச்சியும் போக்கக்கூடியது இந்த கல்கரைச்சி மூலிகை. இது தனியாகவே கஷாயம் போட்டு குடித்தாலே உப்பு சத்தை குறைக்கும். உப்பு சத்தை குறைக்கிறதுனாலே அது கல்லை கரைக்குதுன்னு அர்த்தம். இது நம்ம தனியாக பயன்படுத்தாட்டாலும் நம்ம நிறையா மூலிகைகள் தீநீர் எடுக்கும்போது இது கிடைக்கும் போல நம்ம அப்பப்போ போட்டுக்கிடுவோம். இது உடம்பு சூட்டையும் குறைக்கக்கூடியது. தனியாக பாலில் அரைக்கும் சாப்பிடலாம். அதனால் இது பேர் முழு பேர் கல்கரைச்சி. அதாவது நம்முடைய கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கிறதுனால இது கல்கரைச்சின்னு பேர். ஆனால் ஒரு சில இடங்களில் சர்க்கரை வேம்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி பறிச்சுட்டாலும் சரி, இந்த பகுதியில் பாருங்கள், நல்லா அதாவது நீர்வளம் நிறைஞ்ச ஆற்று பகுதியில் அந்த மழை நேரத்தில் அதிகமாக இது கிடைக்கும். இது கிடைக்கும்போது நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு நம்ம தீநீர் போடும்போது, இந்த முள்ளங்கி தீநீர் போடும்போது இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம போடுவோம். அதனால் இலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிங்க. ஏன்னா நிறைய வித்தியாசம்லாம் தெரியும். இதோடைய பூ, இலை எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேனி, கம்பந்து பகுதியில் உஷ்ணத்துக்காகவும் இதை பயன்படுத்துதாங்க. அதாவது வெள்ளை சம்மந்தப்பட்ட நோய் பெண்களுக்கு குணமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மைதான். இதை பாலில் இல்லை மோரில் அரைச்சி சாப்பிட்லாம். அது நேரத்தில் உப்பு சத்தையும் இதை குறைக்கும். அதனால் இது போன்ற வீடியோ நம்ம நிறையா அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும்போது தெளிவாக போடுவோம் நம்ம. அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்முடைய சேனலில் பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகை தினம் ஒரு வீடியோ போட்டுகிட்டே வரோம். கிட்டத்தட்ட 300 வீடியோவுக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி யூடியூப் சேனலில் போனீங்கன்னா எல்லா மூலிகையும் நிறையா போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு சில பூக்களோடு ஒன்று கிடைக்கும்போது புதுசாக அப்பப்போ நம்ம போட்டுக்கிட்டே வரோம். நன்றி, வணக்கம்.